அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற செகண்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேஷனல் இன்கம் அப்படின்றது. இப்போ போன வீடியோவில் வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யாரோ இந்த ஆர்-பி வந்துட்டு ராங்லி ஸ்டேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு இன்னொருக்கு அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், அப்புறமா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். இது வந்து இந்த ஆர்-பி எதில் வருது அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதில் வந்துட்டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து நம்ம சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு கண்ட்ரியோடைய குடிமக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு இந்தியாவிலே இருப்பாங்க. சில பேர் வெளிநாடுகளில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா கூகுள், ஃபேஸ்புக் இது மாதிரியான கம்பெனி இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்திய மக்கள் போய் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது என்னது, அங்கே போய் அவங்க வேறு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்தாலும் அவங்க வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ எவ்வளோ பணம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த பணத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்திய மக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க ப்ளஸ் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருடைய பணத்தையும் ஆட் பண்ணுறது தான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது. இப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டில் என்னென்ன ஆட் ஆகுதுன்னா, கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸு, அப்புறம் வந்துட்டு நெட் எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகுது. அது இல்லாமல் இந்த R-P அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த R-P அப்படின்றது என்னன்றது தான் டவுட்டு. போன வீடியோவில் சொன்ன கேட்ட டவுட்டு, அதை மட்டும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் படித்து பார்த்தீங்கன்னா, நெட் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஃப்ரம் அப்ராட் விச் ரெஃபர்ஸ் டு தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேக்டர் இன்கம்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அப்ராட் பை நார்மல் ரெசிடென்ஸ் டு இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் அப்ராட் பை நார்மல் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல இந்த நார்மல் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியான்றது இந்திய குடிமக்கள், இந்தியாவில் பிறந்தவங்க அப்ராடில் இருக்கிறாங்க. அங்கே போய் ஏதோ ஒன்று ஏதோ பார்த்து அவங்களுக்கான வருமானத்தை வந்ததை இங்கே வந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. ரிசீவ்டு ஃப்ரம் அப்ராட்லேருந்து வருது. யார் அனுப்புகிறா? அது அப்ராட்லேருந்து நார்மல் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடிமக்கள் தான் அங்கேருந்துட்டு அனுப்புகிறாங்க. அவங்க எந்தெந்த வகையிலலாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ஸ், ஓகேவா, கூலி, அப்புறம் வந்துட்டு வட்டிகள், அப்புறம் வந்துட்டு லாபம், இது மாதிரியான விஷயங்கள். ஓவராலாக பார்த்தா பணம் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அண்டு ஃபேக்டர் இன்கம்ஸ் பெய்டு டு தி ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் ஃபார் ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டர்டு பை தம் இன் டொமஸ்டிக் டெரிட்டரி இன் இந்தியா. அதாவது என்னென்னு பாருங்கள், ஃபாரின் ரெசிடென்ட்ஸ், இந்த இடத்துல ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரின் ரெசிடென்ட்ஸ்னால் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்கே வந்து நம்ம டாட்டா கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்தியாவில் இருக்குது. டாட்டா கம்பெனியில் ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணார்னா அவருடைய பணம் எல்லாமே வந்துட்டு எங்கே போகும்? இங்கே அமெரிக்காவுக்கு தான் போகும், அவர் சம்பாதிக்கிற பணம் அதெல்லாம். அப்போ அதை வந்து நம்ம இந்தியாவோடைய எக்கனாமியாக எடுத்துக்கிற கூடாது, ஜிஎன்பி கால்குலேஷனில் அதை எடுத்துக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களே, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன்னா, நம்ம இந்திய மக்கள் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்து அவங்க அனுப்புகிற பணம் மைனஸ் இந்தியாவில் வெளிநாட்டுக்காரவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பணம். இதுதான் வந்துட்டு இந்த R-Pன்றது. இந்த ஆறுன்றது ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் சென்ட் பை யார்? ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடிமக்கள். இந்த Pன்றது இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேறு நாட்டு குடிமக்கள், இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேறு நாட்டு குடிமக்கள் அவங்க. நம்ம அங்கேருந்து வர்ற பணம் மைனஸ் இங்கேருந்து போகிற பணம், இதான் வந்துட்டு R-P அப்படின்றது. ஓகேவா? இதில் ஏதாவது புரியலன்னா இன்னொருக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம போனதில் வந்து எதில் விட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2.4.5 பர்சனல் இன்கம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பர்சனல் இன்கம் இஸ் தி டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன் எ இயர். இப்போ இந்த இடத்துல வந்து டைரக்ட் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த டைரக்ட் டாக்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம வந்து சம்பளம் வாங்குகிறோம், சம்பளம் வந்து ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கலாம். சம்பளம் 10,000 வீட்டில் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு இது கட்டுறோம், வரி கட்டுவோம். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது? ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு டைரக்ட் டாக்ஸஸ் கீழே வந்துடும். இந்தியாவில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸஸ் எது, இன்டைரக்ட் டாக்ஸஸ் எது அப்படின்றத நெட்டில் தேடியோ அல்லது வேறு கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 டேக்ஸ் கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? டைரக்ட் டேக்ஸ் ஒரு 4, இன்டைரக்ட் டேக்ஸ் ஒரு 4 சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதில் என்ன, இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். பர்சனல் இன்கம் இஸ் தி டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஓகே, உங்கள் கையில் எவ்வளோவா சம்பளம் கிடைக்குதோ, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15,000 சம்பளம் வருதுன்னா, உங்கள் 15,000 உங்கள் கையில் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க இல்லையா, அதுதான் பர்சனல் இன்கம்ன்றது. நீங்கள் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லோன்னா நீங்கள் கட்டுவீங்க, வீட்டு வரி இதெல்லாம். அப்போ நீங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குதோ அதை தான் வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Okay, personal income is never equal to the national income because the former includes the transfer payments
இந்த இடத்துல வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு முக்கியமான வார்த்தை. இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பேர்லேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது என்னன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஆனாலும் நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அதை என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரியான புது புது டேர்ம்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் தேடியோ இல்லை ஏதாவது ஒரு புக் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அது என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு தி நேஷனல் இன்கம். பர்சனல் இன்கம் வந்துட்டு நேஷனல் இன்கமுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூட்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது, எப்போ பர்சனல் இன்கம் குறிக்கிது இந்த ஃபார்மர் அப்படின்ற வார்த்தை. அப்போ பர்சனல் இன்கம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகும், வேரஸ் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கமில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஆனால் பர்சனல் இன்கமில் இது இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த உஜ்வாலா திட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதன் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து மானிய விலையில் சிலிண்டர் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு இதுக்கும் கவர்மெண்ட்லேருந்து மானிய விலையில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே, அந்த மானியம் இருக்குது. அப்போ அந்த மானியம் அப்படின்றது என்னென்னா சிலிண்டர் விட 900 ரூபானா நம்ம 690 தான் கட்டி சிலிண்டர் வாங்குவோம். மீதி பணத்தை வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காண்டி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற பணம், அதான் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்ன்றது. அப்போ ஒருத்தருடைய பர்சனல் இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும், ஆனால் நேஷனல் இன்கமில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல பர்சனல் இன்கமில் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வாங்குகிற சம்பளம் தான் அது. ஓகேவா? எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு வருமானம் தான் அது. அதனால தான் வந்து பர்சனல் இன்கமில் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, பர்சனல் இன்கம் இஸ் derived from national income by deducting undistributed corporate profit and employees contribution to social security schemes and adding transfer payment அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்சனல் இன்கம்மை இப்போ நேஷ்னல் இன்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேஷ்னல் இன்கம்னு ஒரு இது இருக்குது. அந்த இதில் இருந்துட்டு அந்த நேஷ்னல் இன்கமில் இருக்கிற பணத்திலேருந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட், அந்த கார்ப்பரேட் கம்பெனி அந்த லாபம் இருக்கு இல்லையா, அவங்க லாபத்தை வந்து கழிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். இப்போ இது இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்ன்றது வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் இருக்குது, தனி மனிதர்களுக்கும் இருக்குது. அப்போ அது மாதிரியான அந்த கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ அந்த பணம் செலவாகுதோ அதையும் கழிச்சிடணும். அண்டு ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னீங்களா மேலே, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பர்சனல் இன்கமுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் மைனஸ் இந்த சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போனா இதை வந்து நீ இப்படி எழுதிக்கலாம், பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் மைனஸ் அப்புறம் இந்த ரெண்டு எழுதிங்க, சோசியல் செக்யூரிட்டி அன்டிஸ்ட்ரிபியூட்டட். இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் அப்புறம் மைனஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றத பார்த்துடலாம். டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். இட் இஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் தி பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இதுக்கு முன்னாடி பர்சனல் இன்கமில் என்ன பார்த்தோம், கையில் எவ்வளோ பணம் வருதோ அதுதான் நம்ம வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல டிஸ்போசபிள் இன்கம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, வரி செலுத்தினதுக்கப்புறம், வரியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் நமக்கு கையில் எவ்வளோ இருக்கிறோ அதை தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் செலுத்துகிற ஒரு 10,000 ரூபா பணம் வருது, அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுறோன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 ரூபா போக மிச்சம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குது அதுதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து எல்லா டேக்ஸ் இன்க்ளூட் ஆகாது, இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் தி அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். ஏன் இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத தான் நம்ம வந்து சேவிங்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கோ வந்து யூஸ் பண்ண முடியும். அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, திஸ் இஸ் தி அமௌண்ட் வேரியபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். எனக்கு வந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு டேக்ஸ் போக மீதம் இருக்க பணம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். பர்சனல் இன்கம்லேருந்து டேக்ஸிங்கில் வந்து டேக்ஸஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா கொடுத்துருங்க. அடுத்து என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். ஏன்னா ஓகேவா? டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங். இது வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இது. இப்போ டிஸ்போசபிள் இன்கம் மொத்தத்தையும் நம்ம கன்சம்ஷனுக்கு சேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு கன்சம்ஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மொத்த பணத்தையும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக, பொருட்கள் வாங்குறதுக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டோம். கொஞ்சம் பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம், பேங்க்கில் போட்டு வைப்போம், இது மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கு பண்ணுவோம். அப்போ அதை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஸ்போசபிள் இன்கம் மொத்தமே வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டோம். அதனால் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகே, அடுத்து வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கமுக்கு வந்து தமிழில் தலா வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஏ பர்சன் ஆஃப் ஏ கண்ட்ரி இன் ஏ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் இஸ் அப்டெயின்டு பை டிவைடிங் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். இப்போ ஒரு நாட்டில் வந்துட்டு மொத்த மக்கள் எல்லாரும் சம்பாதிக்கிற பணம் வந்து 1 லட்சம் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஆனால் மொத்த மக்கள் தொகை வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த 1 லட்சம் டிவைடட் பை 100 ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். அப்போ ஆவரேஜாக ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். மொத்த வருமானத்தையும் அந்த நாட்டோடைய பாப்புலேஷனை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் பெர் கேபிட்டா இன்கம். ஆனால் இந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ வரும். ஆனால் உள்ள ரியாலிட்டி, கண்ட்ரிக்குள்ள ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து மெயின். இப்போ இது வந்து நான் புக்கில் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அம்பானி மாதிரியான அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு லோ கிளாஸ்லேயும் மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த மொத்தமாக அந்த பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப அம்பானியோட வருமானமும் அதில் ஆட் ஆகும், ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிற அந்த மக்களுடைய வருமானங்களும் ஆட் ஆகும். அப்போ நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணுறப்போ ஆவரேஜாக வந்து 1 லட்சம் அது மாதிரியான ஒரு அமௌண்ட்டு வந்து வரும் பெர் கேபிட்டா இன்கமில் பார்த்தோம்னா. ஆனால் அந்த லோ இதில் இருக்காங்களே, ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப புவர் மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா 5000 6000 அப்படி தான் இருக்கும். அப்போ இது ஒரு இன்இக்வாலிட்டியாக இருக்கு இல்லையா? இதான் அது. ஆனால் அதனால தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பெர் கேபிட்டா இன்கம் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டோடைய வெல்ஃபேரு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட முடியாது, கண்டுபிடிச்சிட முடியாது. இதனால் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு ரியல் இன்கம். இப்போ இந்த பேராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ரியல் இன்கம் அப்படின்னு டாபிக் கொடுத்துட்டு உள்ளே வந்து நாமினல் இன்கம் பற்றி பேசியிருக்காங்க, ரியல் இன்கம் பற்றி பேசியிருக்காங்க. இவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கணும். ரியல் இன்கம் தனியாக, நாமினல் இன்கம் தனியாக கொடுத்துருக்கணும். இப்போ என்ன நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, ரியல் இன்கம், நாமினல் இன்கம் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 2010 ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு 10,000 ரூபா விற்கிது. 2020 அதே மொபைல் ஃபோன் அதே குவாலிட்டியில் 20,000 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போனா அங்கே வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அங்கே என்ன ஆயிருக்குன்னா, பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னா அதனால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அல்லது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு. இது மாதிரி இன்டர்லிங்கிங்காக இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சொன்னது புரியும் நினைக்கிறேன். அப்போ ஒரு விலை, இப்போ ஒரு விலை இருக்குது, அதிகமாக இது இருக்குது. அப்படி அதிகமாகிற அந்த ப்ரைஸிங் அதிகமாகுது இல்லையா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். நாமினல் இன்கம் இருக்குது, ரியல் இன்கம் இருக்குது. இந்த நாமினல் இன்கம் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த வருஷம் கரண்ட் இயரில் ஒரு மொபைல் ஃபோனோ அல்லது காரோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ என்ன மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் நாமினல் இன்கம். ஓகேவா? அப்போ அங்கே என்ன இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரியல் இன்கம் வந்தோம் அப்படின்னா, ரியல் இன்கமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேஸ் இயர் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பேஸ் இயரில் அந்த மொபைல் ஃபோனோ அல்லது காரோ ஏதோ ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோடைய மார்க்கெட் விலை என்னவோ அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதை வந்து ஒரு வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி இந்த ரியல் இன்கம் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன் இந்த பேஸ் இயர் அப்படின்றத வைக்கிறாங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி இந்த பேஸ் இயர் அப்படின்றத சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 2010 தான் நமக்கு வந்து பேஸ் இயராக இருக்குது. எதுக்காக, எப்படி அந்த பேஸ் இயரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அவ்வளோவா அதிகமாகாமல் ரொம்பவும் குறைஞ்சி போயிடாமல் ஒரு அளவாக லிமிட்டடாக இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அந்த பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அளவாக ரொம்ப அதிகமாகிடாமல் இருக்கிற ஒரே ஒரு இயரை வந்து சூஸ் பண்ணிக்கிறவாங்க. அதை வந்து பேஸ் இயராக எடுத்துக்கிடுவாங்க. இப்போ 2010 அப்புறம் பார்த்தோம்னா அது மாதிரி ஒரு ஸ்டேபிளான எக்கனாமி வந்துட்டு இந்தியாவில் இல்லை. அதனால் 2010 இன்னமும் அந்த பேஸ் இயராகவே இருக்குது. அப்போ அந்த 2010 ஒரு பொருள் என்ன விலை விற்குதோ அதையும் இப்போ விற்கிற விலையையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ரியல் இன்கம் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் சொன்னது தான் இந்த ரியல் இன்கம், நாமினல் இன்கம் அப்படின்ற கான்செப்ட்டு. இதை சிம்பிளாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதில் ரீட் பண்ணி பார்த்து இதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அதை வந்துட்டு இதாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இதாக வந்து ரியல் இன்கம் அப்படின்றது, அதாவது அந்த பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ், இந்த கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இந்த நாமினல் இன்கம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், தெளிவாக சொல்கிறேன். நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்றது ரியல் இன்கம், அதாவது அந்த பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்களே அது இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ். கரண்ட் ப்ரைஸ்னால் இப்போ இன்ஃப்ளேஷன் எதையுமே சேர்க்காமல் இருக்கிறது, அது கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை P1 பை P0 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த P1 P0 அப்படின்னு என்னென்னா,
என்ன இருக்குது பாருங்கள். P1 அப்படின்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் டியூரிங் கரண்ட் இயர், இப்போ ப்ரைஸ் லெவல் என்ன இருக்குது. P0 அப்படின்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் டியூரிங் பேஸ் இயர், அதை ஒரு பேஸ் இயர் ஒன்று எடுத்துருக்காங்களே 2010 சொன்னீங்களே அது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ரியல் இன்கம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரியல் இன்கமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக அந்த ஜிடிபி டீஃப்ளேட்டரை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த ரியல் இன்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரியல் இன்கமில் என்ன இருக்குது, ஒரு பழைய ஒரு இயர் எடுத்துக்கிட்டு அந்த இயருக்கும் இப்போக்கும் இந்த கரண்ட் இயருக்கும் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிபி டீஃப்ளேட்டர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. Okay, it is a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP for the same year and multiplying it by 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. GDP deflator is an index of price changes, இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விலை வந்துட்டு எப்படி மாறி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. எதோட விலை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, மொபைல் ஃபோன், காரு இதெல்லாம், அப்புறம் வந்து சர்வீசஸ் இந்த வாட்டர் சப்ளை, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் சர்வீசஸ். அப்போ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய அந்த பண மதிப்பு ப்ரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. இந்த இடத்துல நாமினல் ஜிடிபின்னு என்ன, நாமினல் ஜிடிபி அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து இன்கம்மை கால்குலேட் பண்ணுறது. ரியல் ஜிடிபி அப்படின்னா ஓல்டு ஒரு பேஸ் இயரை வந்து இதாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஆட் பண்ணி இது கால்குலேட் பண்ணுறது ரியல் ஜிடிபி. அப்போ நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி போட்டுட்டு இன்ட்டு 100 இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஜிடிபி டீஃப்ளேட்டர். எப்படி இன்கம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு இது சொல்லுது. ஓகே, இப்போ வந்து ஓவராலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா இதையும் ஒருக்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிடிபி பார்த்தோமா. ஜிடிபியில் என்ன இருக்குது, ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய பண மதிப்பு தான் நம்ம வந்துட்டு ஜிடிபி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து சிட்டிசனாக இருக்கலாம், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், வேறு கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கலாம். இந்தியன் டெரிட்டரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்தியன் டெரிட்டரியில் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா எல்லா பணத்தையும் ஆட் பண்ணுறது, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதோடைய பண மதிப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஜிடிபி. ஓகே, அடுத்து வந்துட்டு என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது என்னது, ஜிடிபியிலேருந்து டெப்ரிசியேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தான் என்டிபி. டெப்ரிசியேஷன் என்னென்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒர்க் பண்ணுற இதை வந்துட்டு ஆட் பண்ணுறது, அதை தான் வந்துட்டு நம்ம ஜிஎன்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவர் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கலாம் அல்லது வேறு கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். அது என்னது அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஜிஎன்பி பார்த்தோம். ஜிஎன்பியிலேருந்து டெப்ரிசியேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்என்பி கிடச்சிடும். ஓகே, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். அது என்ன ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா டிடக்ட் தி அமௌண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் கழிச்சிருவாங்க. அதாவது என்என்பின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி. அதில் இருந்துட்டு அந்த என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிற அந்த வேல்யூவில் இருந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸை மைனஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றது. பர்சனல் இன்கம் அப்படின்றது என்னது, ஒருத்தர் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கையில் எவ்வளோ பணம் சம்பளமாக வருதோ அதான் வந்துட்டு பர்சனல் இன்கம்னு சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது. அடுத்து டிஸ்போசபிள் இன்கம் தான் இருக்குது. அது என்னது, டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் செலுத்தினதுக்கப்புறம் அவர் கையில் எவ்வளோ பணம் மிச்சம் இருக்கிறோ அதுதான் வந்து நம்ம டிஸ்போசபிள் இன்கம்ன்ற சொல்கிறோம். பெர் கேபிட்டா இன்கம்னா ஓவராலாக ஒரு கண்ட்ரியோடைய வருமானம், மொத்த வருமானத்தையும் வச்சுக்கிட்டு பாப்புலேஷனால் டிவைட் பண்ணுறோம். அதான் வந்துட்டு நம்ம பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம். தமிழில் வந்து தலா வருமானம். அடுத்து வந்து ரியல் இன்கம் அப்படின்னா ஒரு பேஸ் இயர் வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட் இயரில் என்ன ப்ரைஸ் இருக்கோ ரெண்டையும் அந்த இன்ஃப்ளேஷனையும் சேர்த்துக்கிட்டு அந்த இதோடைய வருமானத்தை கால்குலேட் பண்ணுறது வந்து ரியல் இன்கம். நாமினல் இன்கம்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறத மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணுறது நாமினல் இன்கம். பேஸ் இயரை சேர்க்க மாட்டாங்க. ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்னா அந்த பேஸ் இயருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் இயருக்கும் எப்படி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் போதும். அடுத்து வந்து 2.5 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் வந்து யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.